குர்ஆனை படித்து பார்த்தால் முதல் கட்டளை அல்லாஹ் இறைவன் யாருக்கு சொல்லுகின்றான்? மனித சமுதாயத்தை பார்த்து சொல்லுகின்றான். யா அய்யுஹன்னாஸ், மனித சமுதாயமே, படைத்த மனிதர்களே, உஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும், உங்களை படைத்த ரப்பு, உங்களை படைத்த அந்த இறைவனும் உங்களுக்கு முன்னால் இருந்த அந்த மக்களையும் படைத்த அந்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள். அப்போ குர்ஆன் சொல்லக்கூடிய முதல் கட்டளை எதற்காக தான்? நீங்கள் அந்த இறைவனை வணங்க வேண்டும். எந்த இறைவனை வணங்க வேண்டும்? அந்த வசனத்திலே அல்லாஹ் இறைவன் சொல்லிவிட்டான், அல்லதி ஹலகக்கும் மின், உங்களை படைத்து உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்களையும் அவன் படைத்தான். அவன்தான் உண்மையான இறைவன். நீங்கள் படைத்து நீங்கள் அதை வணங்கி கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் அது படைப்பு. படைப்பாளன் யாரு? உங்களை படைத்தானே, அவன்தான் படைப்பாளன், அவன்தான் இறைவன். அவனுக்கு தான் இந்த திருக்குர்ஆன் அல்லாஹ் என்று பெயர் சொல்லுகிறது. இப்போ அந்த இறைவேதம் தான் அந்த தவறான வழியில் இருக்கும் பொழுது